ஆத்தங்கரையோரமா காய்கறி வியாபாரம். ஆகாயத்துல இருந்த சூரியன் நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஊர்ல வெயில். எப்பவுமே காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற துணிக்குருவிக்கு இந்த வெயிலால ரொம்பவே நஷ்டம் வந்துருச்சு. காலையில மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியோட ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தாலும் மதியத்துக்குள்ள அந்த வெயிலுக்கு காயெல்லாம் வாடி போய் பழைய காய்கறி மாதிரி ஆயிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் ஊர் பஞ்சாயத்துல துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு இவங்க எல்லாரும் இந்த வெயிலால அனுபவிக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, என்ன இந்த வெயில இப்படி அடிக்குது? எனக்கு வியாபாரம் செய்யணும்ன்ற ஆசையே விட்டு போச்சு. இன்னைக்கு காலையில தான் 2000 ரூபாய் கொடுத்து மார்க்கெட்ல இருந்து காய்கறி கொண்டு வந்தேன். மத்தியானம் 2 மணி ஆவாங்கட்டியும் வாடி போய் மஞ்சள் கலர்ல ஆயிருச்சு. இந்த காய்கறியை பார்த்து யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னோட பிரச்சனை கூட அதான் துணி. நான் விக்கிற கேரட், வெங்காயம் எல்லாமே இதே மாதிரி தான் கெட்டு போகுது. இந்த காய்கறிங்களை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. காய்கறிய ஃப்ரிட்ஜில் வச்சா வாடாம இருக்கும். அதுக்கு தான் நம்மளுக்கு வழியே இல்லையே. இதே மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் கஷ்டம்தான் துணி. காஞ்சி போன காய்கறிய சாப்பிட்டு பறவைங்களுக்கும் முடிய மாட்டேங்குது. நம்ம இந்த இடத்துல வியாபாரம் செஞ்சா காய்கறி காஞ்சிதான் போகுது. ஏதாவது சில்லுன்னு இருக்கிற இடத்த பாத்துக்கணும். துணி யோசிச்சு பார்த்துட்டு, சில்லுன்னு இருக்கிற இடத்துல வியாபாரம் செய்யணுமா? இருங்க, இப்பதான் எனக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஆத்தங்கரையில அங்க நிறைய மரங்க இருக்கு. அங்க நிறைய இடமும் இருக்கு. அந்த ஆலமரத்து அடியில நல்லா ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு காத்து வரும். நம்ம எல்லாருமே அங்க போய் எதுக்காக காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிக்க கூடாது? அங்கேயே ஆரம்பிக்கலாமே. சோட்டுக்கிளி சந்தோஷமா, வாவ் துணி, என்ன சொன்ன? உன்னோட யோசனை நல்ல யோசனை. இந்த வெயில தாங்க முடியாம எல்லா ஜனங்களும் சாயங்கால நேரத்துல இந்த ஊரு ஜனங்க காத்துக்காக ஆத்தங்கரைக்கு தான் வராங்க. நம்ம அங்கே வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். நல்ல வியாபாரம் கூட ஆகும். அட ஆமா துணி, அந்த இடத்துல மட்டும் நீங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சா காய்கறி எதுவுமே வாடி போகாது. நீங்க அங்கேயே கடை போடுங்க. நான் ஊரு ஜனங்க கிட்ட சொல்லிடுறேன். அடுத்த நாள் காலையில துணிக்குருவி அவ பிளான் பண்ணபடியே ஆத்தங்கரையோரமா அவளுடைய காய்கறி வண்டியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தா. அங்க ரொம்ப சில்லுன்னு காத்து வீசுறதுனால காய்கறிங்க எல்லாமே மதியம் வரைக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. ஏன் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட அப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் பறவைங்க எல்லாருமே ஆத்தங்கரையோரமா வந்தாங்க. அப்பா, இந்த ஆத்தங்கரையில எவ்வளவு நல்லா சில்லுன்னு காத்து வருது. என்ன துணி, காய்கறி வியாபாரத்தை இங்க மாத்திட்டேன். காய்கறி எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. பார்க்கவே ஆசையா இருக்கு. எனக்கு 1 கிலோ தக்காளி கொடு. வாங்கிக்க லூசி. இந்த ஆத்தங்கரையில சில்லுன்னு காத்தடிக்கிறதுனால காய்கறி எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு. இனிமே வாடி போன காய்கறி தின்ன வேண்டிய அவசியம் இல்ல. வெயில் காலத்துல என் வியாபாரம் இங்கதான். ரொம்ப சந்தோஷம் துணி. நானு முந்தா நேத்து பக்கத்து ஊர்ல இருந்து காய்கறிய வாங்கிட்டு வந்தேன். உள்ள கட் பண்ணி பார்த்தா வெங்காயம் முழுக்க முழுக்க அழுவி போயிருக்கு. எனக்கும் 1 கிலோ கேரட், கொத்தமல்லி எல்லாம் ஒரு பேக் பண்ணி கொடு. துணி பாத்தியா, 1 மணி நேரத்திலேயே காய்கறி எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க. இனிமே உனக்கு நல்ல லாபம் தான். ஆமா சோட்டு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நானும் ஜனங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறியை விக்கிறேன் அப்படின்னு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்படி அந்த ஆத்தங்கரையோரமா துணியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. பறவைங்க எல்லாரும் துணிக்கிட்டே வந்து காய்கறியை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் சிச்சு காக்காவுக்கு தெரிய வந்துச்சு. சிச்சு காக்கா எப்பவும் போலவே பொறாமையோட கஞ்சத்தனத்தோட துணியை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ராத்திரி சிச்சு காக்கா அவளுடைய பிள்ளையான சின்னு கிட்ட ரொம்பவும் கோவமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. டே சின்னு, பாத்தியா மரத்துக்கடியில காய்கறி விக்கும் போது காய்கறி எல்லாம் வாடி போகுதுன்னு? அந்த துணி ரொம்ப தெளிவா ஆத்தங்கரையில காய்கறி விக்க ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல லாபம் வருதான். அவ நிறைய லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாமா, துணி ஆண்டியோட ஐடியாவே ஐடியா. நம்மளும் நாளைக்கு போய் காய்கறியை வாங்கிக்கலாம். நம்ம வீட்லயும் காய்கறி காலி ஆயிடுச்சுல. சின்னு சொன்னது கேட்டு சிச்சு கோவமா, என்னது, அவகிட்ட போய் காய்கறிய வாங்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமா? நாளையில இருந்து பாரு, அதே ஆத்தங்கர ஓரத்துல நானும் காய்கறி வண்டி போட்டு அவளுக்கு எதிரா காய்கறிய வியாபாரம் பண்ணி நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறேன். அம்மா, இது வரைக்கும் நீங்க காய்கறி வியாபாரம் செஞ்சதில்ல. துணி ஆண்டிக்கு எங்க காய்கறி விலை குறைவில கிடைக்கும்னு நல்லா தெரியும். நம்ம செஞ்சா நம்மளுக்கு நஷ்டம் ஆயிடுமா? டே, என்னடா பேசுற? அவ மட்டும்தான் புத்திசாலியா? அவளுக்கு மட்டும்தான் காய்கறி எப்படி விக்கணும்னு நல்லா தெளிவா தெரியுமா? அவளுக்கு 10 ரூபா லாபம் வந்தா எனக்கு 100 ரூபா லாபம் வரணும். நாளையில இருந்து பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. அம்மா, சிச்சு ஆண்டி இப்பவே ஆத்தங்கர ஓரத்துல நல்ல இடத்த புடிச்சிருக்காங்கம்மா. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே,
அதுதான்டா என்னோட தெளிவு. உன்னோட துணி ஆண்டி ஆத்தங்கர ஓரத்துல புல்லு மேல தானே காய்கறிய போட்டிருக்கா. ஆனா நான் நேரா தண்ணிக்குள்ளேயே காய்கறிய எப்படி வைக்கிறேன் பாரு. சின்னு ஆச்சரியமா, அம்மா தண்ணிக்குள்ள காய்கறிய வைக்க போறீங்களா? தண்ணி முழுங்கி காய்கறி எல்லாம் கெட்டு போயிடுமா? அதுதான்டா இல்ல, நான் தண்ணிக்குள்ள ஒரு கூடையில காய்கறிய வச்சு தண்ணி மேலாக படுற மாதிரி வைக்கிறேன். அப்போ காய்கறி தண்ணியை இழுத்து இழுத்து அப்படியே உப்பி போய் பளபளான்னு நல்லா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜனங்க எல்லாருமே இதுதான் ஃப்ரெஷ்ஷான காய்கறி அப்படின்னு என்கிட்ட தாண்டா வந்து வாங்குவாங்க. நீ வேணா நாளைக்கு பார்க்க தானே போற. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா பக்கத்து ஊருக்கு போய் நிறைய காய்கறிகளை வாங்கிட்டு வந்துச்சு. கேரட், கேபேஜ், தக்காளி, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் கூடையில நிரப்பிக்கிட்டு வண்டியை தள்ளிக்கிட்டு ஆத்தங்கரையோரமா போச்சு. துணியோட வண்டி ஒரு மரத்தோட நிழல்ல ஆத்தங்கரையில இருந்துச்சு. ஆனா சிச்சு காக்கா ஆத்துக்குள்ளேயே அவ வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டா. ஆத்துல ஓரமா முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கிற இடத்துல அந்த வண்டியை நிப்பாட்டினா சிச்சோ. அந்த கூடையில இருக்கிற காய்கறி மேல பாதி அளவுக்கு தண்ணி பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து துணிக்குருவி, சிச்சு என்ன சிச்சு, நீயும் காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கியா? நல்லதா போச்சு. ஏன் தண்ணிக்குள்ள வச்சிருக்க காய்கறி எல்லாம் கெட்டு போயிடும். வண்டிய மேல கொண்டு வா சிச்சு. சிச்சு அதை கேட்டு கிண்டலா, இங்க பாரு துணி, உனக்கு மட்டும்தான் வியாபாரம் செய்ய தெரியும்னு அதிகமா பேசாத. நீ காய்கறிய வெளிய வச்சு காத்துல புல்லு மேல வச்சு வித்துக்கிட்டு இருக்க. ஆனா நான் நேரா தண்ணிக்குள்ளேயே இறங்கி தண்ணிலே வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். இனிமே கொஞ்ச நேரத்துல என் காய்கறி எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு பாக்க தானே போறேன். பாவம் சின்ன மட்டும் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தண்ணிக்குள்ள நம்ம வண்டி முழுங்குற மாதிரி இருக்கு. டேய் பயப்படாதடா, வண்டிய கட்டியா புடிச்சுக்கோ. யாராவது வந்தா ஜோரா கத்து. அன்னைக்கு சாயந்தர நேரம் மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, லூசிபுரா, குஹுவாத்து எல்லாருமே ஆத்தங்கரையோரமா வந்தாங்க. அவங்க தண்ணிக்குள்ள இருந்த சிச்சுவோட காய்கறி வண்டிய பார்த்தாங்க. அட இது என்ன சிச்சு, புதுசா இருக்கு. வண்டி கூட சேர்ந்து நீயும் குளிக்கலாம் அப்படின்னு வண்டிய கொண்டு போய் தண்ணிக்குள்ள நிக்க வச்சிருக்கியா? அதுக்கு சிச்சு காக்கா, மகி, நான் ஒன்னும் குளிக்கிறதுக்காக இறங்கல, வியாபாரம் செய்யலான்னு தான் தண்ணிக்குள்ள இறங்கி இருக்கேன். என்னோட காய்கறி தண்ணியில அப்படியே மிதக்கிறதுனால எப்பவுமே அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். பாருங்களேன் எப்படி பளபளன்னு ஜொலிக்குது. அந்த துணி காய்கறியோட என்னோட காய்கறி தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. ஐயோ சிச்சு, காய்கறி தண்ணியில நனைஞ்சா சீக்கிரமா கெட்டு போயிடாதா? சரி, எனக்கு 1 கிலோ தக்காளி கூட. எவ்வளவு தக்காளிக்கு? 1 கிலோ தக்காளி 50 ரூபா. சோட்டு ஆச்சரியமா, அட 50 ரூபாவா? துணி கிட்ட காய்கறியோட விலை ரொம்ப குறைவுதானே, நீ என்ன ஒரே தடவை ஏத்தி சொல்ற? இங்க பாரு சோட்டு, துணி விக்கிற காய்கறியோட என்னோட காய்கறி ரொம்ப ஹைபிரிடானது. இது தண்ணியில இருக்கிறதுனால எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. என்கிட்ட ரேட் இவ்வளவுதான், வாங்குனா வாங்கு, வாங்காட்டி போ. எப்ப பார்த்தாலும் இந்த சிச்சு பேராசப்படுற சிச்சு. அதுக்குதான் காய்கறிய இந்த விலைக்கு விக்குது. நான் துணிகிட்டயே வாங்கிக்கிறாங்க. காய்கறி ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க வாங்க, என்கிட்டயும் காய்கறி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. சிச்சு, காய்கறி ரொம்ப நேரம் தண்ணியில வைக்காத, அது சீக்கிரமா கெட்டுரும். சிச்சு காக்கா ரேட் அதிகமா சொல்றதுனால யாருமே அவகிட்ட காய்கறி வாங்கவே இல்ல. எல்லாரும் துணிக்கிட்டயே போய் அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி துணியோட வண்டியில இருக்கிற காய்கறி 1 மணி நேரத்துல காலி. ஆனா சிச்சுவோட வண்டியில இருக்கிற காய்கறி அப்படியே இருந்துச்சு. அவ தண்ணியில நின்னு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டா. சிச்சு காக்கா கோவமா, என்னடா இந்த பறவைங்க, நான் இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிய கொண்டு வந்து தண்ணில வச்சு வித்தா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. வா, கால் வலிக்குது, மேல போலாம். நான் தான் முதல்லயே சொன்னேனேமா, நீங்க தான் என் பேச்ச கேக்கல. பாருங்க, காய்கறி எல்லாமே தண்ணிய குடிச்சிட்டு ஒரு மாதிரியா இருக்கு. இது சீக்கிரமாவே கெட்டு போயிடும். ஆமாண்ட சின்னு, நீ சொன்னது என்னவோ உண்மைதான். காய்கறிய தண்ணிக்குள்ளேயே வச்சிருந்ததுனால எல்லாமே ஒரு மாதிரி வாடி போன மாதிரி தான் இருக்கு. சரி, சீக்கிரமா காய்கறிய மேல எடுக்கலாம், இல்லனா எல்லாமே நாசமா போயிடும். சிச்சு சின்னு 2 பேருமே அந்த காய்கறி வண்டிய கரைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனா தண்ணியிலேயே ஊர்னதுனால அந்த வண்டி அவங்களால இழுக்கவே முடியல. ஏன்னா அது ரொம்ப கனமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு வானிலையில மாற்றம் வந்துச்சு. இடி மின்னல் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. காத்து வலுவடைஞ்சது. புயல் காத்தா மாறுச்சு. அப்போ புச்சி பயந்து போய், அம்மா, காத்து பயங்கரமா அடிக்குது. தண்ணில கூட அலைங்க எப்படி வீசுதுன்னு பாருங்கம்மா. ஐயோ, ஆமா, ஜோரா காத்தடிக்குது, மழை வர மாதிரி இருக்கு. எல்லாருமே மரத்து மேல ஏறி போய் உக்காந்துக்குங்க. ஆமா சிச்சு, சிச்சு,
காத்து பலமா வீசுது. தண்ணிக்குள்ள பாத்தியா எப்படி அலைங்க வருது? சீக்கிரமா வண்டிய தள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்துரு. சிச்சு காக்கா ரொம்ப பயந்து போய் வரேன். ஐயோ, வண்டிய தள்ள முடியலையே, ரொம்ப கனமா இருக்கே. டே சின்னு, வண்டிய ஜோரா தள்ளுடா, என்னோட காய்கறி எல்லாம் தண்ணில முழுங்கி போற மாதிரி இருக்கே. சிச்சு காக்கா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த வண்டியை இழுக்கவே முடியல. அதுக்குள்ள அந்த காத்துக்கு தண்ணியில அலை ரொம்ப வேகமா வந்து மொத்தமா அந்த காய்கறி வண்டிய அப்படியே கவுத்து போட்டுருச்சு. வண்டியில இருந்த காய்கறி எல்லாமே தண்ணியில விழுந்து அது அப்படியே தண்ணி கடியில போயிடுச்சு. வண்டியோட சிச்சு காக்கா சின்ன காக்காவும் தண்ணியில அப்படியே குப்புற விழுந்துட்டாங்க. பாவம், எல்லா காய்கறியும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து தூரமா போய்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. ஐயோ, என்னோட காய்கறி எல்லாம் தண்ணில முழுங்கி போதே. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நாசமா போயிடுச்சே. என் காய்கறி எல்லாம் தண்ணில தேங்குதே. பாவம் சின்ன காக்கா, அம்மா என்னால முடியலம்மா, தண்ணி ரொம்ப ஸ்பீடா அடிச்சுக்கிட்டு வருது. நம்மளோட காய்கறி எல்லாம் நடு தண்ணில போகுது, வேண்டாம் வாங்கம்மா. அப்பதான் அந்த ஆத்து தண்ணியில இருக்கிற நிறைய தவளைங்க மீனுங்க எல்லாமே வந்து தண்ணியில மிதக்கிற காய்கறிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. மீனு தக்காளி பழத்தை கடிச்சு உள்ள எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. தவளைங்க எல்லாமே அந்த கேபேஜ் மேல உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து சின்ன ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ, என்னோட காய்கறி எல்லாம் மீன் தவக்கலை எல்லாம் சாப்பிடுதே. ஏன் மீனுங்களா, இந்த காய்கறிய உங்களுக்காக கொண்டு வந்ததில்ல, நான் விக்கிறதுக்காக கொண்டு வந்தது. தயவு செஞ்சு என் காய்கறி எல்லாம் விட்டுருங்க. மஹி அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அந்த சிச்சு பேராசப்பட்டு அதிகமா காசு சம்பாதிக்கணும்னு தண்ணிக்குள்ள காய்கறி வண்டியே வச்சுச்சு. இப்போ அந்த தவக்கல மீனுங்களுக்கு இன்னைக்கு நல்ல டின்னர் தான். ஆமா மகி, அந்த சிச்சு வாட்டர் டொமேட்டோ வாட்டர் காய்கறி அப்படின்னு வித்துச்சுல. இப்ப அந்த தவக்கலைங்க மீனுங்க எல்லாருமே நல்ல காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறின்னு சந்தோஷமா சாப்பிடுதுங்க. ஆமா, இது துணி வியாபாரத்தை நாசமாக்கணும்னு யோசிச்சது. இப்ப அதோட வியாபாரமே நாசமாயிடுச்சு. இத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. மஹிக்கழகு, குஹுவாத்து, சோட்டுக்கிளி, லூசிபுரா எல்லாருமே தண்ணியில விழுந்திருக்க சிச்சுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் சிச்சு மட்டும் அழுதுகிட்டே இருந்தா. காய்கறி எல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு அவ ரொம்ப வருத்தத்துல இருந்தா. அப்போ அவங்களுடைய நிலைமைய பார்த்து துணிக்கு மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. சிச்சு அழுவாத சிச்சு, மத்தவங்க வியாபாரத்தை கெடுக்கணும்னு நீ யோசிச்ச. இப்ப பாத்தியா, உன்னோட வியாபாரமே கெட்டு போச்சு. இப்படி எப்பவுமே மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு யோசிக்க கூடாது. சரி வா, எல்லாரும் சேர்ந்து வண்டியை இழுக்கிறோம் இரு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, ஆமா துணி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உன்னோட வியாபாரத்தை நாசமாக்கணும்னு, உன்னோட லாபத்தை கெடுக்கணும் அப்படின்னு நான் இந்த மாதிரி வேலையை செஞ்சேன். அந்த கடவுள் எனக்கு சரியான தண்டனைய கொடுத்துட்டாரு. இனிமே பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா வியாபாரம் பண்றாங்கன்னு நான் வைத்தறிச்சல் படமாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாரும் சேர்ந்து சிச்சு காக்காவோட வண்டிய கரைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சிச்சு காக்கா எல்லாருக்கும் நன்றிய சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் எப்பவும் போலவே துணியோட காய்கறி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவகிட்ட தான் வந்து காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கிணற்றில் ஐஸ்கிரீம் பயிர். சிச்சுவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ சரியான கஞ்ச பிஸ்னாரி. எல்லார்கிட்ட இருந்து ஃப்ரீயா எதையாவது வாங்கலான்னு யோசிப்பாளே ஒழிய யாருக்கும் எதுவுமே அவ கொடுக்கவே மாட்டா. ஒரு நாள் சிச்சு காக்கா காட்டுக்கு விறகு எடுத்துட்டு வர்றதுக்காக போனப்போ அங்க ரொம்பவும் பளிச்சுன்னு பளபளன்னு ஜொலிக்கிற ஒரு குச்சிய பார்த்தா. அத பார்த்து சிச்சு காக்கா, இந்த கம்பு என்ன பளபளன்னு ஜொலிக்குது? இத பார்த்தா சாதாரணமான கம்பு மாதிரி தெரியலையே. இத கொண்டு போய் வெளியே வித்தா கை நிறைய காசு கிடைக்கும். இல்ல நான் சமைக்கும் போது அடுப்புல வச்சா சமையலுக்காவது உதவியா இருக்கும். அப்ப அந்த மந்திர குச்சி இப்படி சொல்லுச்சு. ஏ சிச்சு காக்கா, நீ கொண்டு போய் அடுப்புல வைக்கிறதுக்கு நான் சாதாரணமான விறகு இல்ல, நான் மந்திர விறகு. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளு, என்னால அது கொடுக்க முடியும். சிச்சு அத கேட்டு பயந்து போய், ஐயோ விறகு பேசுதே, அப்போ இது விறகு இல்ல பேயி. ஐயோ என்ன விட்டுரு. ஐயோ சிச்சு, நான் ஒன்னும் பேய் கிடையாது. என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு என்ன தேவையோ என்னால கொடுக்க முடியும். பணம், நகை, துணிமணி, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சிச்சு காக்கா ரொம்ப ஆச்சரியமா, என்னது உண்மையா? நீ எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பியா? அப்பனா எனக்கு தங்கம் கொடு. நான் இந்த ஊர்லயே பெரிய ராஜகுமாரியே ஆகணும். எனக்கு தங்கம் கொடு. சிச்சு, எதுக்காக அவசரப்படுறேன்? நான் உனக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னா முதல்ல நான் சொல்ற ஒரு வேலைய நீ செஞ்சே ஆகணும். என்னது? நீ சொல்ற நல்ல வேலைய நான் செய்யணுமா? நான் எப்பவுமே நல்ல வேலை தானே செய்யறேன். நான் சின்னுவுக்கு எப்பவுமே சாப்பாடு கொடுக்கறேனே, அது நல்ல வேலை தானே. சீக்கிரமா எனக்கு தங்கத்தை கொடு.
சிச்சு, நீ ஒரு சரியான பிஸ்னாரின்னு இந்த ஊரு முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால நீ இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடணும். எல்லா ஜனங்களுக்கும் பெருசா சாப்பாடு ஏற்பாடு பண்ணும். நான் சொன்னதை நான் கொடுப்பேன், உனக்கு தேவையானதை கொடுக்கறேன். சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ, ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா என் வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் காலி ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்து, இந்த மந்திர கம்பு சொல்ற மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு நாள் நான் சாப்பாடு போட்டா எனக்கு இது எப்பவுமே சாப்பாடு கொடுக்கும். சரி, அது சொன்ன மாதிரியே கண்டிப்பா நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும், சரி விறகே, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு சாயங்காலமே இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நான் வயிறு நிறைய நல்ல சாப்பாடு போடுறேன். நீ சொன்ன மாதிரி எனக்கு செய்யணும். கண்டிப்பா குடுக்கும் சிச்சு, முதல்ல போய் எல்லாரையும் கூப்பிடு. சிச்சு காக்கா பத்திரமா அந்த மந்திர கோலை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே சாப்பாட்டுக்கு கூப்பிடுறதுக்காக போச்சு. துணியோட வீட்டுக்கு போனப்ப அங்க மகிக்கழுகு சோட்டுக்கிளி எல்லாருமே இருந்தாங்க. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஆஹா சிச்சு, துணி, மகி, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. நான் உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கேன். சிச்சு, என்ன சொல்ற? எங்களை தேடி வந்துகிட்டு இருக்கியா? யாருக்கிட்ட நான் சண்டை போட்டியா என்ன? சண்டை இல்ல, எதுவும் இல்ல. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு மத்தியானம் என்னோட வீட்டுல பெரிய பார்ட்டி இருக்கு. பசங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க, இன்னைக்கு என் வீட்டுல பெரிய பார்ட்டி. என்னது பார்ட்டியா? அது உன் வீட்லயே? என்ன சிச்சோ, இன்னைக்கு சூரியன் என்ன வேற பக்கம் உதயிச்சிட்டானா நீ எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கற? எங்களால நம்பவே முடியல. மகிக்கழுகு சந்தேகமா, ஆமா சிச்சு, நீ யாருக்குமே ஒரு கிளாஸ் டீ கூட கொடுக்க மாட்ட. அப்படி இருக்கும்போது பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்கா என்ன? ஐயோ மகி, என்ன நம்புங்க, நான் மாறிட்டேன். நாளைக்கு வெஜ் மட்டும் இல்ல, நான்வெஜ் கூட ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளைக்கு ஸ்வீட்டு, லட்டு, பாயசம் எல்லாமே இருக்கு. எல்லாரையுமே கூட்டிட்டு வாங்க, நான் போய் எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு சொன்னதை நம்ப முடியாம மகி, துணி, சோட்டு ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே சாப்பாட்டுக்கான வேலைகளை சிச்சு ஆரம்பிச்சுது. எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து சுவையான சமையலையும் செஞ்சா. மதிய நேரம் சோட்டு, துணி, மகி எல்லாருமே சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, சிச்சு அத்தையோட வீட பாத்தியா? சமைக்கிற வாசனை நல்லா கமகமான்னு வருது. இந்த ஸ்மெல்லுக்கு எனக்கு பசி அதிகமாகுது. ஆமா புஜ்ஜி, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. டே சின்ன, வாடா, எல்லாருக்கும் வந்து குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணிய குடுறான். அப்போ சின்ன அங்க வந்து, குடுக்கறேம்மா. ஆமா, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு சாப்பாடு போடவே எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. என்ன சிச்சு, இவ்வளோ ஐட்டம் இருக்கு. தம் பிரியாணி, சிக்கனு, மட்டனு, குலாப் ஜாமுன், பன்னீர், இது எல்லாமும் செலவுதானா? இத பார்த்தா கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கு. செலவு நிறைய ஆயிருக்குமே. ஆமா ஆமா, இது எல்லாமே என்னோட காசுதான். ஏய் சின்ன, யாரையும் விடாதரா, எல்லாரும் இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிடணும். மகி ஹத்தோ பிரியாணி திந்தோம். வாவ் சிச்சு, பிரியாணிய நீயா செஞ்ச? எவ்வளவு சூப்பரா இருக்கு, ருசி நல்லா இருக்கு. இன்னைக்கு பிரியாணிய ஒரு புடி புடிக்க போறேன் நானு. ஆமா சிச்சு, பிரியாணி இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு 2 எலும்பு துண்டை போட, இன்னைக்கு நான் டயட்டை மறந்து சாப்பிடுறேன். சிச்சு அத்தை, எனக்கு ஸ்வீட் இந்த 2 கொடுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. எடுத்துக்கம்மா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அந்த மந்திர விறகு எனக்கு அவ்வளோ நல்லதையே செய்யும். நாளையில இருந்து நான் தான் கண்டிப்பா கோட்டீஸ்வரி. அப்படி எல்லாருமே வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. சிச்சு காக்கா பாசமா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா. எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார சிச்சுவுக்கு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா யார் கண்ணிலேயே படாம அந்த மந்திர கோலை எடுத்துக்கிட்டு அவ வீட்டு மொட்டை மாடிக்கு போனா. அங்க போய் சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா, மந்திர விறகே, மந்திர விறகே, இன்னைக்கு நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தேன். எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் கூட சொன்னாங்க. இப்ப உன்னோட ரூல் பூர்த்தி ஆயிடுச்சு தானே? அப்ப அந்த மந்திர கோலு, சரி சிச்சு காக்கா, நீ இன்னைக்கு உன்னோட பிஸ்னாரித்தனத்தை விட்டு எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்க. நீ என்ன குடுக்கறேன்னு என்கிட்ட கேக்குறல, சரி கேளு, உனக்கு என்ன வேணும்? சிச்சு காக்கா ரொம்பவும் யோசிச்சு, மந்திர விறகே, நான் ரொம்ப நாளா ஒரு ஐஸ்கிரீம் பார்லரை வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பால் வேணும், சக்கரை வேணும், ஐஸ் வேணும். அதனால நீ எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துரு. அதனால எனக்கு நீ ஒரு டப்பா நிறைய ஐஸ்கிரீம் கொடு. உனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா? ஒரு பாக்ஸ் ஐஸ்கிரீம் கொடுத்தா சரியாயிடுமா?
எனக்கு எப்பவுமே காலி ஆகாத அளவுக்கு ஐஸ்கிரீம் வேணும். அது எப்படின்னா மரத்துல ஐஸ்கிரீம் காக்குற மாதிரி. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் மரம் கொடு. அது நான் ஐஸ்கிரீமை பிரிக்க பிரிக்க மறுபடியும் ஐஸ்கிரீம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த ஐஸ்கிரீமை நான் மார்க்கெட்ல வித்து ஒவ்வொரு நாளும் கை நிறைய பணத்தை சம்பாதிக்கணும். அவ்வளவு இருந்தா போதும். மந்திரக்கோள் சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. சரி, நீ கேட்ட மாதிரியே மந்திர செடிய கொடுக்கறேன். மந்திரக்கோள் சிச்சுவுக்கு ஒரு அழகான 2 செடியை கொடுத்து சிச்சு கிட்ட இப்படி சொல்லுச்சு. சிச்சு, நீ கேட்ட மாதிரியே உனக்கு செடிய கொடுக்கறேன். இத கொண்டு போய் நீ எங்கேயாவது நட்டுவே. நாளைக்கு காலையிலேயே ஐஸ்கிரீம் காய்க்கும். கலர் கலரா ஐஸ்கிரீம் வித்து நீ பணத்தை சம்பாதிச்சுக்கோ. சிச்சு காக்கா சந்தோஷமா, ஏ, எனக்கு ஐஸ்கிரீம் மரம் கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நான் இத கொண்டு போய் எங்க நடுறது? ஐடியா. எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு பெரிய கிணறு இருக்கு. அதுக்குள்ள தண்ணி அவ்வளவா இல்ல. அதுக்குள்ளேயே இந்த செடியை கொண்டு போய் நான் நட்டு வைக்கிறேன். இதுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் வளர்ந்தா யாருக்குமே தெரியாது. யாருமே பெரிக்க மாட்டாங்க. ஐஸ்கிரீம் இதுக்குள்ள பத்திரமா இருக்கும். சிச்சு காக்கா அன்னைக்கு ராத்திரியே யாருக்குமே தெரியாம அவ வயல்ல இருக்கிற காஞ்சி போயிருக்கிற கிணத்துக்குள்ள அந்த மந்திரக்குள் கொடுத்த 2 செடியை நட்டு வச்சா. அதுக்கப்புறம் பத்திரமா கிணத்தை விட்டு வெளியில வந்து நிம்மதியா வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குனா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. சிச்சு காக்கா எழுந்திருச்சதும் அந்த கிணத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ಅರೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಇದು ಮ್ಯಾಜಿಕ್ಕೇ. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮರವಾಗಿ ಬೆಳೆದಿದೆ. கிணத்துக்குள்ள உண்மையிலேயே 2 பெரிய மரங்கள் இருந்துச்சு. ஆனா அதுல பழங்களோ காயோ காய்க்கல. அதுக்கு பதிலா கப் ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம், ஸ்டிக் ஐஸ்கிரீம் இப்படி ஐஸ்கிரீமா காய்ச்சி தொங்குச்சு. அதோட மனம் அந்த கிணத்து முழுக்க இருந்துச்சு. பார்க்கவும் ஐஸ்கிரீம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்கா சந்தோஷமா, ஆஹா, நான் நினைச்சது நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நான் கோடீஸ்வரி தான். இந்த ஐஸ்கிரீமை கொண்டு போய் வித்து இந்த ஊர்லயே நான் பணத்தை சம்பாதிக்க போறேன். சிச்சு காக்கா கிணத்துக்குள்ள இறங்கி ஒரு கூட நிறைய அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே பறிச்சு போட்டுக்குச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை வச்சுக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் வண்டியில நிறைய ஐஸ்கிரீமை வச்சு விற்கவும் ஆரம்பிச்சுது. அந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்து ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே வண்டி கிட்ட ஓடி வந்தாங்க. அம்மா பாருங்கம்மா, சிச்சு அத்தை புதுசா ஐஸ்கிரீம் வண்டிய போட்டிருக்காங்க. கலர் கலரா ஐஸ்கிரீம் இருக்கு. எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கம்மா. அம்மா ஆண்டி, ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஆண்டி. ஆமா சிச்சு, நீ நேத்து தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த. இன்னைக்கு ஐஸ்கிரீம் வண்டிய போட்டிருக்க. எங்க இருந்து வருது உனக்கு காசு? சிச்சு காக்கா ஸ்டைலா, துணி அதெல்லாம் சீக்ரெட். நான் இன்னையில இருந்து ஐஸ்கிரீம் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஐஸ்கிரீம் கேவலம் வெறும் 20 ரூபா தான். வேணா வாங்கிக்கோங்க, இல்லன்னா போங்க. சிச்சு, வெயிலுக்கு தொண்டை காயுது. எங்களுக்கு ஐஸ்கிரீம் தேவைதான். இந்தா 40 ரூபா 2 ஐஸ்கிரீம் கொடு. பசங்க அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அது சாதாரணமா சாப்பிடுற ஐஸ்கிரீமை விட ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. வாவ் சிச்சு அத்தை, இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே இல்ல. எனக்கு இதே மாதிரி ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும். இந்தாங்க காசு. மகிக்கழகு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு, உண்மைதான் சிச்சு. உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி உன்னோட ஐஸ்கிரீம் ருசி பயங்கரமா இருக்கு. நீ நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க. நான் உண்மையிலேயே புத்திசாலி. என்ன மாதிரி புதுசு புதுசா ஐடியா யாருக்கு வரும்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு எல்லாரும் காசை கொடுங்க. அப்படி அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே சிச்சுவோட ஐஸ்கிரீம் வண்டிக்கு முன்னாடி கியூ கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சிச்சுவோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. சிச்சு காக்கா தினமும் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீமை கொண்டு வந்து ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருந்தா. அவ வியாபாரம் வர வர ரொம்ப நல்லாவே நடந்தது. அவ கை நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அப்படி அவ அந்த மந்திரக்கோளோட உதவியால கிணத்துக்குள்ள ஐஸ்கிரீம் மரங்களை வளர்த்து அதுல கிடைக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா.